பாஜகவுடைய அறிக்கை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டுமா? இப்ப தமிழ்நாடு அரசு தான் கரூருடைய அந்த உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம். போலீஸ் தரப்பு, அரசு தரப்புல எந்த விதமான நீங்க ஃபெசிலிட்டிஸும் பண்ணல. 40 பேர் உயிரிழந்ததற்கு காரணமே திமுக அரசு தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும். 2வது, இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காத வண்ணம் என்னென்ன ஸ்டெப் நீங்க எடுக்க போறீங்க அப்படிங்கிறது ஸ்டாலின் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு 4, 5 சரத்தை போட்டு எழுதியிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இப்படி சொல்றதுக்கு முதல்ல அந்த உண்மை அறியும் குழுவுக்கு, பாஜகவுடைய உண்மை அறியும் குழுவுக்கு முதல்ல தகுதி இருக்கா என்று பார்க்க வேண்டும். இந்த 11 வருஷம் ஆட்சி காலத்துல என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கிறது? இவ்வளவு ஊழல், நாட்டையே துண்டாட அளவுக்கு ஊழல், தீவிரவாத தாக்குதல் நடக்காதுன்னு சொன்னாங்க. ராணுவ வீரர்களே என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியவில்லை. ஊரி, பதன்கோட், புல்வாமா என்று வரிசையா சிந்தூர் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது. கௌரி லங்கேஷ், கல்புர்கி, ஹசன் பன்சாரி போன்ற பத்திரிகையாளர்கள் சுட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்க, அங்கெல்லாம் போகாதவங்க இங்க தமிழ்நாட்டுல நாங்க உண்மையை அறிய போறோம் என்று சொல்றாங்க. குஜராத்ல பிரிட்ஜ் இடிச்சு விழுந்துட்டு பிரதமர் மோடி ரிப்பன் வெட்டினா 1 வாரத்துல இடிஞ்சு விழுந்தது. அதுல போய் நீங்க உண்மையை கண்டறிஞ்சீங்களா? கும்பமேளால நூத்துக்கணக்கான பேர் உத்தரப்பிரதேசத்துல செத்து மடிந்தார்களே, இதே கூட்ட நெரிசல்ல. அதுல போய் உண்மையை கண்டறிஞ்சீங்களா? மணிப்பூர்ல பெண்கள் எல்லாம் நிறுவனமாக்கப்பட்டு அவர்களை கற்பழித்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார்களே, 2 வருஷமா பிரதமர் போகவே இல்லையே. அங்க போய் உண்மையை எதுவும் நீங்க கண்டறிஞ்சீங்களா? தமிழ்நாட்டுல உண்மையை கண்டறியதுக்காக வந்திருக்காங்க. அது மிரட்டல் கடிதமாக வெளியிட்டிருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவோம் என்பது போல நேற்று ராமநாதபுரத்துல இருந்து என்ன செய்யறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் 9 அறிவிப்புகளை கொடுக்கிறார்.